அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு தோல்வி ஏற்பட்டுருது. தோல்வின்னா என்னங்க, ஒரு பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை நம்ம நினச்சது நடக்கலை, ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கலாம், இல்லை ஒரு உறவு முறையில் இருக்கலாம், இல்லை கடன் வாங்கினது திருப்பி கொடுக்காம ஒரு தோல்வி ஏற்படலாம். எது வேணால் ஏற்படலாங்க. நம்மளாம் என்ன தெரியுங்களா பண்ணுறோம், ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கடன் வாங்கிட்டீங்க, அதை கட்டக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கும்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா அது ஒரு தோல்வி தான். ஓகேங்களா? அந்த சூழ்நிலையில் அந்த பிஸ்னஸில் ஒரு கடனை கட்ட முடியலன்னா அது தோல்வி தான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த கடனை கட்டுறதுக்காக இன்னொரு கடன் வாங்குகிறோம், அந்த கடனை கட்டுறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்குகிறோம். இந்த மாதிரி மாறி மாறி வாங்கி நம்ம போய் சிக்கலில் விழுந்துடுறோம். ஒன்று சொல்லட்டுங்களா, ஒரு தோல்வி நம்ம வாழ்க்கையில் எந்த உறவு முறையிலையோ கடன்லையோ எதில் ஏற்பட்டாலும் நம்ம செய்ய வேண்டியது, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கணும், எப்படி இதிலேருந்து வெளியில் வரலாம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு மனதளவில் முடிவு பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த செய்கிற செயல் தேவையின் அடிப்படையில் இருக்கா, ஆசையின் அடிப்படையில் இருக்கான்னு முடிவு பண்ணுங்கள். வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்கும்.